10 நிமிஷத்துல மான் கறி பிரியாணி ரெடி. அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? Hi Orange Bloods, welcome to Rakesh and Jenny 2.0. இந்த ரெட்ரோன்ற இந்த படம் இருக்கே, இந்த படம் நல்லா ஓடிடுமா? ஓடிரணும். ஏன்னா சமீபத்துல சூர்யாக்கு எந்த படமும் பெருசா போகவே இல்ல. கங்குவாலாம் சொல்லவே தேவையில்ல. அட்லீஸ்ட் இந்த படமாவது ஓடிடணும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பிட்டு அடிச்சாது பாஸ் பண்ணிடுறா. வெளியே தள்ள காமிக்க முடியல. மானம் போது. அதான் ஆல்ரெடி போயிருச்சு. ஆனா நடுவுல ஜெய் பீம், சூரரை போற்று அப்படின்ற படம்லாம் ஓடிட்டு தானே பாருந்துச்சு. இன்னும் சொல்லணும்னா மக்கள்கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸே இருந்துச்சு. ஆனா என்ன, கொரோனா டைம்ல வந்துருச்சு. அதனால எவ்வளவு ரெஸ்பான்ஸ், எவ்வளவு கலெக்ஷன் அப்படின்றது நமக்கு தெரியல. பட் அது ரெண்டுமே அட்டகாசமான படம் அண்ட் நல்லா ஓடின படமும் கூட. சூப்பர் பிராண்ட் நின்னு பேசும். பட் அதுக்கப்புறம் வந்து எதற்கும் துணிந்தவன், அப்புறம் போன வருஷம் வந்த கங்குவாலாம் பெருசா போகல அப்படின்றத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ இந்த ரெட்ரோ நல்லா இருக்கா இல்லையா, ஓடுமா ஓடாதா, பார்க்கலாமா வேணாமா இப்படின்ற உங்களோட பல பேரோட ஆர்வம் எனக்கு புரியுது. சோ வளவலன்னு இருக்காம உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாவே சொல்லி முடிச்சிடுறேன். படம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. சோ தாராளமா நீங்க போய் தியேட்டர்ல பார்க்கலாம். சூப்பர் சூப்பர். ஆனா ஒரு சில விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு சிலது மட்டும்தான். அந்த சிலது என்ன அப்படின்றத ஸ்டார்ட் டு எண்ட் டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஒரு கார்த்திக் சுப்ராஜ் படம் அப்படின்னே நீங்க மைண்ட்ல ப்ரிப்பேர்டா போணும். ஜிகர்தண்டா, ஜகமே தந்திரம், டபுள் எக்ஸ், பேட்டை இதெல்லாத்தையும் வச்சுட்டு யோசிச்சு பார்த்தா உங்க மைண்டுக்கு டக்குன்னு என்ன வருது? அடிதடி. அது இந்த படத்துல கட்டாயமா இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே இருக்கு. ஆனா அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ். ஏன்னா இந்த படத்தோட ஸ்டார்ட் டு எண்ட்ல கிட்டத்தட்ட 30ல இருந்து 40% பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆக்ஷன் 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 மட்டும்தான். கூப்பிட்ட உடனே சடன் பிரேக் அடிக்கணும். சைக்கிளா ஓட்டிட்டு இருக்கிறேன், சண்டை போட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் காணாம போயிடும். ஆனா ஒரு சில படத்தெல்லாம் பார்த்தா சண்டையா வந்துச்சா எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வர்றப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளவு எஃபோர்ட்ஸ் இவங்க போட்டிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. சிறப்பான தரமான சம்பவம் நீ பாப்பீங்கடா. ஒரு பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே சண்டை செய்ய ரொம்ப பிடிச்சிருக்கு. தீனா படத்துல வர்ற மாதிரி அடிதடி தான் எல்லாமே. அது இல்லன்னா நான் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கானா அந்த பையனுக்கு சண்டை செய்ய எவ்வளவு பிடிச்சிருக்கும். அப்படி சண்டை செய்யற பையனுக்கு சுட்டு போட்டா கூட சிரிக்கவே வரல. பட் ஏன் அவனுக்கு சண்டை செய்ய பிடிச்சிருக்கு, ஏன் சிரிக்கவே வரல, அவன் எப்ப சிரிக்கிறான், அப்படி சிரிக்கிறதுக்கு காரணம் என்ன, இப்படின்றது எல்லாத்தையுமே டைம் எடுத்து நோட் பண்ணி பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. ஆல்மோஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரியை சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்ட்லயே ஒரு சின்ன பையன் வருவான். அந்த பையன்ல ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ்ல ஒரு அம்மா வரும். இந்த ரெண்டு மூஞ்சுமே நமக்கு தெரியாத மூஞ்சி, இதுக்கு முன்னாடி பார்த்திருக்க கூட மாட்டோம். ஆனா இவன் ஏன் சிரிக்கல, அவங்க ஏன் அப்படி சிரிக்கிறாங்க அப்படின்றதுக்கான கனெக்ஷன் படம் முடிச்சிட்டு தியேட்டரை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஓ அதோட இதை இப்படி கனெக்ட் பண்றாங்களா, ச்சே வேற லெவல் பா அப்படின்ற மாதிரி நம்மள திங்க் பண்ண வைக்குது. இதெல்லாம் இப்ப வரைக்கும் படம் பார்த்தவங்களுக்கு புரியும், படம் பார்க்காதவங்களுக்கு கொஞ்சம் ஹைப் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்படிதான் இருக்கு இந்த படம். சரி இப்ப பார்க்காதவங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்றேன். பழைய மாதிரி அண்ணனே ஆரம்பி. ஃபர்ஸ்ட் திங், கார்த்திக் சுப்ராஜ் படம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுல ஸ்டோரி இல்லாம இருக்காது. ஸ்கிரீன் பிளேவை வச்சு மட்டும் ஒப்பேத்திடலாம், ஒரு சிம்பிள் ஸ்டோரியா இருந்தா போதும் அப்படின்னு இல்லாம ஒரு ஸ்டோரி வச்சு அந்த ஸ்டோரியில ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் கொண்டு வந்து அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல கனெக்ட் பண்ணி ப்ராப்பரான ஒரு க்ளோஷர் கொடுத்துருக்காங்க. பாடல்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சாங்ஸ் ஆன 2 பாடல்கள் கனிமா அண்ட் கண்ணாடி பூவே, இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட்லயே முடிஞ்சு போயிடுது. ஆனா இது ரெண்டுக்குமே தியேட்டர்ல பயங்கரமான ரெஸ்பான்ஸ். கண்ணாடி பூவே கூட லவ் ஃபெயிலியர் ஆனவங்க எல்லாம் கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன், இல்ல காதலியை பிரிஞ்சு இருக்கிறவங்க கத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஆனா இந்த கனிமா பாட்டு இருக்கே, அதுல தியேட்டர்ல இருக்கிற மொத்த ஆடியன்ஸும் ஸ்கிரீன் கீழே போய் நின்னுட்டு என்ன குத்துறாங்க தெரியுமா? இதெல்லாம் போட்டா காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்துரும். அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி குட்டியா ஓரமா காட்டிட்டு இருக்கோம். கூட்டம் பயங்கரமா இருக்கும் போல இருக்கே, வெளியில ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டாங்களோ. ஆனா ஆடுறதுக்காக மோஸ்டா எல்லாருமே ஸ்கிரீன் கிட்ட போயிட்டாங்க. ஆனா பொசுக்குன்னு கதை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து உட்கார்ந்தாங்க. அப்புறம் பாட்டு மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப போலாமா வேணாமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு பண்ணி விட்டாரு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார். கையை கொடுங்க தம்பி. வெரி குட். இந்த பாட்டு ஸ்டார்ட் டு எண்ட் முடியறதுக்கு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் ஆகும். ஆனா அந்த 15 நிமிஷம் இருக்கே, கேமரா சொர்ருன்னு மேல போகும், சர்ருன்னு கீழே வரும். அது ஒரு நான் லீனியர் ஷாட்டா எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் சும்மா வாயால சொன்னா நல்லா இருக்காது, நீங்க படமா பாக்குறப்ப பாருங்க உங்களுக்கே புரியும். ஆனா நம்ம கண்ணு பூஜா ஹெக்டேவோட இடுப்பு மேலேயே தான் இருந்துச்சு. அந்த பாட்டுக்கு அந்த சாரியை கட்டிட்டு என்னமா ஆடுறாங்க. ஒரு பக்கம் தனியா சூர்யா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா எப்பெல்லாம் இந்த அம்மா வராங்களோ இவங்க தனியா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. எஸ்பெஷலி இந்த பாட்டுல
அந்த பொண்ணு எவ்வளவு சிரிச்சிட்டு அழகா ஆடுது, இந்த சூர்யா ஏன் சிரிக்கவே மாட்டாரு, நான் சிரிச்சா சூர்யா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பேர் போன சூர்யா சிரிப்பு ஏன் அவருக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சூர்யா ஃபேன்ஸ் பயங்கர வைத்தறிச்சல்ல இருந்தீங்க. ஆனா அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. ஏன் வளவலன்னு இத பத்தி பேசிட்டே இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் காரணம் இருக்கு. என்ன குழப்பறீங்க, புரியுற மாதிரி சொல்லுங்க. ஒரு பாயிண்ட்ல அவர் சிரிக்கிறதுக்கு படுற கஷ்டம் இருக்கே, அதுக்கு ஒரு சில லிப் மூவ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாரு. அப்ப இந்த பக்கம் உட்காந்துட்டு நம்மளும் வாய அப்படிலாம் சிரிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு நிறைய சீன்ஸ் இந்த படத்துல ரசிக்கும்படியா இருக்கு, எஸ்பெஷலி சூர்யா ஃபேன்ஸுக்கு. சூர்யா ஃபேன்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வருது, இந்த படம் சூர்யா ஃபேன்ஸுக்கானது மட்டும் கிடையாது, தலைவர் ஃபேன்ஸுக்கும் ஆனது. ஏன்னா ரஜினியோட ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துல வருது. அது ஸ்டார்டிங்ல தேங்க்ஸ் ரஜினிகாந்த் அப்படின்னு போடுறப்பவே லைட்டா நமக்கு டவுட் வந்துச்சு. அதுக்கேத்த மாதிரி தலைவர் ஃபேன்ஸையும் சேர்த்து கவர் பண்ணி வச்சிருக்கிறார் கார்த்திக் சுப்புராஜ். தில்லுனே சரி சரி சரி, அண்ணன் பிரில்லியன்ட் பிரசங்கம் பண்ணாத. சூர்யா ஃபேன்ஸ்க்கு ஒரு பிக்கஸ்ட் ட்ரீட் இந்த படமா இருக்கும். நல்ல ஒரு கம்பேக். சோ சூர்யா ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா தியேட்டர்ல போய் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான், இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. நீங்க என்ஜாய் பண்ற மாதிரியான நிறைய சீக்வன்ஸ் இந்த படத்துல இருக்கு. குட் பேட் அக்லில எப்படி ஏகே இருந்துச்சோ அதே மாதிரி ஏகே நவுனே தான் ஞாபகத்துக்கு வருது. ஹாப்பி பிறந்தநாள் தல, சாரி ஏகே அவர்களே, உங்களுக்கான சிறப்பான தரமான ஒரு வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்குது. அது நம்ம மெயின் சேனல்ல ரிலீஸ் ஆகும். ஜெனி உசுர கொடுத்து அப்படியே உருகி உருகி பேசியிருக்காங்க. நாளைக்கு போய் பாருங்க. அப்போ கூடிய சீக்கிரம். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஜோஜு ஜார்ஜ் அப்பாவா நடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன் பயங்கர காமெடியாவும் போகும், சீரியஸாவும் போகும். ஆனா இந்த ஜோஜு ஜார்ஜ பாக்குறப்போ யாரா இந்த சைக்கோ, இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே, லூஸ் அப்பனா இருப்பானோ அப்படின்ற ஃபீல் நிறைய பேருக்கு வரும். அப்படி ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா ஜோஜு ஜார்ஜ் அங்க ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம். கேரளால இருக்க சூர்யா ஃபேன்ஸை கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நிறைய மலையாளம் ஆர்டிஸ்ட் இறக்கிருக்கிறாரு நம்ம டைரக்டர். அது நமக்கு நல்லாவே புரிஞ்சு. அண்ட் சூர்யாவோட டேடி சொன்ன மாதிரியே ஒரு படத்துக்காக எவ்வளவு எஃபோர்ட் போடணுமோ அவ்வளவு எஃபோர்ட் போடுவாரு அப்படின்றது இந்த படத்தை பாக்குறப்போ நமக்கு நல்லாவே தெரிஞ்சு. 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. ஒவ்வொரு ஸ்டண்ட்டுமே பாக்குறப்போ இந்த ஸ்டண்ட்டை மேக் பண்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, எத்தனை ரீடேக்ஸ் போயிருக்காங்க, அண்ட் இந்த ஸ்டண்டோட சேர்ந்து அந்த கேமரா ஒர்க் சிங்க் ஆகிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றது தியேட்டர்ல ஒவ்வொரு ஃபைட்ஸும் பாக்குறப்போ நமக்கு நல்லாவே புரியுது. ஆனா எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம ராஜா சார்ட்ட மட்டும் பர்மிஷன் வாங்கினாங்களான்னு தெரியல. அவர் போட்ட ஒரு பாட்டை யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பர்மிஷன் கேட்டாங்களான்னு தெரியல. ஒருவேளை கேட்கலனா ஒரு சில கோடிகளை எடுத்து வச்சுக்கோங்க. எப்ப சார் அடங்க உங்க பண வெறி? ஒரு 100 கோடி கொடு, அப்ப சொல்றேன். Can't a old man sleep peacefully? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஸ்பீடாவே போகுது. ஆனா எவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருந்துச்சோ அந்த அளவுக்கு நடுவுல ஒரு ஸ்பீட் பிரேக்கரையும் போடுறாங்க. நம்ம ஜெயராம் வர்ற சீன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ எப்படா முடியும், அடுத்து என்னடா ஆகும் அப்படின்ற ஃபீல் கட்டாயமா வரும். ஒரே கைகுட்டி. இந்த மஸ்கிட்டோ மது நடுவுல பூந்து ஆட்டின்னு இருக்கிறான். டேய் மறுபோய் வாயா, வீணா என் வழியில குறுக்க வராதா. அவர் போனதுக்கு அப்புறம் திருப்பி ஃபாஸ்டா ஸ்டார்ட் ஆகுது. உடனே இன்டர்வல் பிளாக். அதுல பெருசா அடுத்து என்ன ஆகுமோ அப்படின்ற ஹைப்லாம் கிரியேட் ஆகல. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு. பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே செகண்ட் ஹாஃப் கொண்டு போகாம ஒரு சில இடத்துல எங்கெங்கயோ போகுது கதை. எதுக்கு டைரக்டா போகாம சுத்தி வளைச்சு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஆனா கடைசியில கனெக்டிங் டாட்ஸ் மாதிரி கனெக்ட் பண்றப்போ அப்படி வருதா? நான் கூட லெஃப்ட்ல இருந்து அப்படியே போயிடுங்க. அப்படி வரீங்களா நீங்க அப்படின்னு நம்ம டைரக்டர் பார்க்க தோணுது. பட் அதெல்லாம் பாக்குறப்போ நம்ம டைரக்டரோட இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் இருக்குல்ல, டபுள் எக்ஸ், ஜிகர்தண்டா, ஜகமே தந்திரம், இதெல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இறக்குன மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுல அதிகமா டபுள் எக்ஸ் ஓடுது. ஒரு பாயிண்ட்ல கிளைமேக்ஸே வந்து போச்சு. என்னடா இது டபுள் எக்ஸே எடுத்து வச்சிருக்காங்க, இப்படிதான் முடியுமோ அப்படின்னு பார்த்தா அந்த லாஸ்ட் 10 நிமிஷம் இருக்கு பாருங்களேன், அது படம் முடிஞ்சிச்சோன்னு சொல்லி ஏஞ்சி போயிடாதீங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் தான் படத்தோட மிகப்பெரிய வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா அது ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்றேன். அவன் நேரம் சொல்ல மாட்டானா, சுத்தி வளைச்சு தான் சொல்லுவானோ. படத்தோட ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் நிறைய ஹியூமர்ஸ்லாம் ட்ரை பண்ணிருப்பாங்க சிரிக்க வைக்கிறதுக்காக. பட் ஒண்ணு கூட சிரிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஆனா கிளைமேக்ஸ்ல சீரியஸா போயிட்டு இருக்கிறப்போ வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். இதுக்கு தான் அந்த சீன்ல இவ்ளோ இழுத்தாரோ அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் தியேட்டரை விட்டு வெளியே வர்றப்போ உங்களுக்கு தோணும். அப்ப படத்துல நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா, சூப்பர் டூப்பர் ஹிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ்ஸும் இருக்கு. படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 48 நிமிஷம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயராம் வர்ற சீன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ கொஞ்சம் லாக் அடிக்குது. இவனை மட்டும் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லயும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இன்னமும் அந்த கார்னர் ஆஃப் த சீட்லயே உட்கார வச்சு கூட்டு போன மாதிரி இருந்திருக்கும். சோ இன்னும் 1 or 2 டேஸ்ல எடிட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. டியூரேஷனை குறைக்கிறதுக்காக அப்படி குறைச்சாங்க அப்படின்னா படம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அப்படி ஒரு வேளை ட்ரிம் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமா பொறுமை தேவை. படம் ஃபுல்லாலாம் கிடையாது, ஒரு சில இடத்துல.
ஆல்ரெடி படத்துல நிறைய ஸ்பாயிலர்ஸ் போட்டோம்னு நினைக்கிறேன். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. ஏன்னா ஒரு சில சீன்ஸ் எல்லாம் சொல்லாம இருக்க முடியல, அதனால சொல்ற மாதிரி ஆயி போச்சு. ஃபைனலி படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு சூர்யா ஃபேன்ஸ்க்கு ஒரு பிக்கெஸ்ட் ட்ரீட் அண்ட் ஜெனரல் மூவி லவர்ஸ்க்கு அனைத்தும் கலந்த ஒரு கிளாஸான படம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா தியேட்டர்ல போய் பாருங்க. இது என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான். ஒரு சிலருக்கு இதுல கருத்து வேறுபாடு இருக்கலாம். அவங்க எல்லாம் யாருன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்க கருத்தும் என் கருத்தும் எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷன்ல பாத்துக்கிறேன். பட் வீடியோ முடிக்க போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். பூஜாவை அந்த அளவுக்கு உருகி லவ் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர். அந்த பொண்ணு திரும்பி லவ் காட்டவே மாட்டேங்குதுப்பா. பாக்குறதுக்கே பரிதாபமா போச்சு சூர்யாவை. அதெல்லாம் பாக்குறப்போ ஏமா சண்டை போட்டா என்ன உனக்கு காரணத்தை கேட்டாவது போய் தொலை, எதுக்கேத்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அழுதுக்குனே இருக்கிற போமா அப்படியே அப்படின்னு திட்டலாமான்னு நிறைய இடத்துல தோணுச்சு. ஆனா ஒரு சில விஷயத்தினால இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதுக்கு மேல விட்ட கதையை சொல்லிடுவேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.